நெக்ஸ்ட்டு நாம் என்ன படிக்க போகிறோம்னா ரேடியஸ் ரேஷியோ. இப்போ ரேடியேஷன் என்னது, எது எடுத்துக்கால் ரேடியஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ரேடியஸ்னால் ஆரம்னு சொல்லுவாங்க. அதனோட விகிதாச்சாரம். இது அயானிக்கில் வந்து நம்ம அயன் ரெண்டு இருக்குது. ரைட்டா, ரெண்டு சாலிட் இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். சாலிடில் ரெண்டு இருக்குது. ஒன்று அயனிக் சாலிட், இன்னொன்று நான் அயனிக் சாலிட். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அயனிக் சாலிடெல்லாம் பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயனோட காம்பினேஷன் அட்ராக்ஷனில் உண்டாக்கப்பட்டதா அயனிக் சாலிட். எது அயனிக் சாலிட்னது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் அயன்களால் உண்டாக்கப்பட்டது தான் அயனிக் சாலிட். அப்போ நான் அயனிக் சாலிட் அப்படின்னு சொன்னால் அது என்னது, மாலிகுலர் பாண்டில் உண்டாக்கப்பட்டது. ரைட்டா, மாலிகுலர் பாண்டிங்கில் இருக்க இது அட்ராக்ஷனில் உண்டாகிறது. பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் அட்ராக்ஷன் பண்ணி உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு சாலிட், ஒரு திடப்பொருள். இது வந்து அயனிக் சாலிட். அப்போ நான் அயனிக் சாலிட் அப்படின்னா அது மாலிகுலர் பாண்டிங்லேயும் வரும் இல்லையா. ஒரு மூலக்கூறு இருக்குது, ஒரு ஆட்டம் இருக்குது, இன்னொரு ஆட்டம் இருக்குது, ரெண்டுமே கோவலண்ட் பாண்ட். இப்போ பாண்டில் ஈர்ப்பு சக்தி வருது இல்லையா, அதில் உண்டாக்கப்பட்ட சாலிட் வந்து நான் அயனிக் சாலிட். அது அயன் மூலியமாக பாண்டிங் மூலிமா. அப்போ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட், இப்போ அயனிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, த அயனிக் காம்பவுண்ட்னு ஒரு கலவை, அயன்களால் ஆன ஒரு கலவை. அயனிக் காம்பவுண்ட் ஒரு சாலிட்னு அர்த்தம். காம்பவுண்டாலே சாலிட் தானே, கலவை. த ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் டிபெண்ட்ஸ்னு சார்ந்து இருக்கிறது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேச்சியோமெட்ரி அப்படின்றான். ஸ்டேச்சியோமெட்ரி என்ற ஒரு ஃபார்முலாவை சார்ந்து இருக்கிறது. அப்போ ஸ்டேச்சியோமெட்ரி என்ன, வேதி வினை அப்படின்னு அர்த்தம். எப்படி, வேதினா கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல்னு அர்த்தம். வினைன்னு ரியாக்ஷன். வேதி வினையைத்தான் குறிக்கிறது ஸ்டேச்சியோமெட்ரி. ஸ்டேச்சியோமெட்ரி வேதி, அதாவது ரசாயன வினைகள்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில் வினை புரியுது இல்லையா, ரியாக்ஷன். ஒரு மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல் வினை புரிஞ்சு என்னத்தை கொடுக்குது, இதுக்கு பேர் என்னது, ரியாக்டன்ட். அது ஒரு ப்ராடக்டை கொடுக்குறது. அது ஒரு வினைப்படும் பொருள், விளைபொருள் அப்படின்னா ரியாக்டன்ட். ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ்டுன்னு எப்படி, கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு வினை உண்டாகிறது. அதன் மூலமாக இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்கிறது. இது என்ன, வேதி வினை தானே. அப்போ இந்த வினையத்தான், வேதியியல் வினையத்தான் ஸ்டேச்சியோமெட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் அமைப்பானது எதை சார்ந்திருக்கிறது, வேதி வினையை சார்ந்திருக்கிறது. அதில் வினைபுரியும் பொருட்கள் எவ்வாறாக வினைபுரிகிறது, அதோட தோற்றம் என்ன, அமைப்பு என்ன, அளவு என்ன, எல்லாத்தையும் சார்ந்திருக்கிறது. அதான் வேதிவினை. அண்டு த சைஸ் ஆஃப் த அயன்ஸ் ஜெனரலி இன் அயனிக் கிறிஸ்டல்ஸ் அப்படின்றான். அதாவது அண்டு மேலும் த சைஸ் ஆஃப் த அயன்ஸ். அப்போ ஒரு கிறிஸ்டல் என்னது, படிகம் என்னது, அயனிக் கிறிஸ்டல் தான், அயன் தான். இது அயான்களால் உண்டாக்கப்பட்டது. ரைட்டா, அதில் சைஸு ரெண்டு அயன் இருக்கும். பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் இருக்கும். பாசிட்டிவ் அயனுக்கு பேர் என்னது, கேட்டியான். நெகட்டிவ் அயனுக்கு பேர் என்னது, ஆனியான். ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு அயன்களோட சைஸ் மாறுபடுகிறது. அதுதான் சொல்கிறான். அண்டு மேலும் த சைஸ் ஆஃப் த அயன்ஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்னால் என்னது, படிகத்தில் உள்ள அயன்களோட சைஸ் ஆனது ஜெனரலி இன் அயனிக் கிறிஸ்டல். பொதுவாகவே எதில், கிறிஸ்டல்னால அயனிக் கிறிஸ்டல் தான். இது நான் அயனிக்கு கிடையாது. ரைட்டா, அயனிக் கிறிஸ்டல் பொதுவாகவே அயனிக் கிறிஸ்டலில் உள்ள, ஜெனரல்னா பொதுவாக, இன் அயனிக் கிறிஸ்டல், அதான் அயனிக் கிறிஸ்டலில் பொதுவாகவே உள்ள அயன்களின் சைஸுன்னு அர்த்தம். த சைஸ் ஆஃப் அயன், அதாவது அயனின் சைஸு, அதாவது பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன் சொல்கிறான். சைஸ் ஆனது ஜெனரலி பொதுவாகவே எங்கே இருக்குது அயனின் சைஸு அப்படின்னா அயனிக் காம்பவுண்டில் தான் இருக்கிறது. அயனிக் கிறிஸ்டல் காம்பவுண்ட் ரெண்டு ஒன்று தான், கிறிஸ்டல் இருக்கிறது. ஆனால் த பிக்கர் ஆனியன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதை பிக்கர் ஆனியன்ஸ்னால் ஆனியன் எப்படி இருக்கிறது, ஆனியான் வந்து பெரிதாக இருக்கிறது. எதை விட, கேட்டையை விட பெரிதாக இருக்குது. த பிக்கர், இந்த கிறிஸ்டலில் உள்ள பிக்கர் எப்படி இருக்கிறது, அயன். த சைஸ் ஆஃப் த அயன் இந்த கிறிஸ்டல் என்னவாக இருக்கிறது, த பிக்கர் ஆனியான். பிக்கர்னா ஆனியன் பெரிதாக இருக்கிறது. அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனியான். ரைட், நெகட்டிவ் சார்ஜ் ஆனியான், கேட்டையான் பாசிட்டிவ். ஆர் பர்சன்ட் இருக்கிறது. இதில் இந்த க்ளோஸ்டு பேக்டு அரேஞ்ச்மெண்ட், படித்தோம் இல்லையா. அப்போ ஒரு இது யூனிட்டில் அந்த க்ளோஸ்டு பேக் அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள லேட்டிஸ்னால் கிறிஸ்டலில் உள்ள க்ளோஸ்டு பேக்கடு அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள அயன்களில் ஆனியான்ஸ் பெரிதாக இருக்கிறது. எதை விட, கேட்டையானை விட. ரெண்டு தான் இருக்குது. அதுக்கு மீனிங் என்னது, கேட்டையான் சிறுசாக இருக்குன்னு அர்த்தம். சரியா, அப்போ அண்டு மேலும் த கேட்டையான் ஆக்குப்பைஸ் த வாய்ஸ். அப்போ கேட்டையான் எங்கே இருக்கும் அந்த இடத்துலனா, அந்த கிறிஸ்டலில்
பொதுவாகவே கேட்டையான் அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும். வாய்ட்ஸ்னு படித்தோம்ல, வாய்ட்ஸு, டிப்ரெஷன் அண்டு ஹோலு 3 ஒன்று தான். அப்போ இந்த கேட்டையான் வந்து சைஸ் சிறுசாக இருக்கும், ஆணையான் சைஸ் பெருசாக இருக்கும். கேட்டையான் அந்த குழிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறான், ரைட்டா. அண்டு த கேட்டையான்ஸ் ஆக்குபைஸ் த வாய்ட்ஸ் அப்படின்றான். நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆனியான், அதாவது எக்ஸ்சி ஆர்சி பை ஆறு இது என்னது ஆனியான். அப்போ ஆர்சின்னு என்னது ரேடியஸ் ஆஃப் கேட்டையான், சின்ன கேட்டையான் அதான் கேட்டையானோட ரேடியஸ் அந்த மத்திய புள்ளியிலேருந்து ஒரு சைடு, அப்போ 2 ஆறு சேர்ந்து டயமீட்டர். ரேடியஸ் ஆனது டிவைடட் பை ஆனியானோட ரேடியஸால் டிவைட் பண்ணால் அதுதான் ஒரு விகிதாச்சாரம். ஆனியானோட ரேடியஸ் பெருசாக இருக்கும், கேட்டையானோட ரேடியஸ் சிறுசாக இருக்கும். ஏன்னா சிறியது தானே கேட்டையான், ஆனியான் பெருசு. ஆனியான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, கேட்டையான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ரைட்டா. புரிஞ்சுக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் தான் பார்த்துருக்கோம் பார்த்தியா. த ரேஷியோனா விகிதாச்சாரம். விகிதாச்சாரம் எப்படி இருக்கணும், எதுக்கு விகிதாச்சாரம்? ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் அண்ட் ஆணையான் மற்றும் கேட்டையானோட ரேடியஸோட விகிதாச்சாரங்கள் பிளேஸ்னால் பங்கு வகிக்கிறது. எப்படி an இம்பார்ட்டன்ட் ரோல், ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. எதற்கு அப்படின்னா இன் டிட்டர்மைனிங் த ஸ்ட்ரக்சர், தீர்மானிப்பதற்கு, உண்டாக்குவதற்கு. எதை? த ஸ்ட்ரக்சர் அமைப்பை உண்டாக்குவதற்கு. எதனோட அமைப்பை? இந்த கிறிஸ்டலோட அமைப்பை உண்டாக்குவதற்கு ஆணையான் மற்றும் கேட்டையானோட ரேஷியோ விகிதாச்சாரமானது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்போ த ஃபாலோவிங் டேபிள் ஷோஸ் த ரிலேஷன் பிட்வீன் த ரேடியஸ் ரேஷியோ அப்படின்னா கீழ்கண்ட இந்த டேபிள் என்னது இந்த கட்டமானது ஷோஸ் காண்பிக்கிறது த ரிலேஷன்னா தொடர்பை காண்பிக்கிறது. எதற்கு உண்டான தொடர்பு? இதற்கு நடுவில் உள்ள தொடர்பு பட்வீன் த ரேடியஸ் ரேஷியோ என்னது விகிதாச்சாரம், அதாவது ரேடியஸோட விகிதாச்சாரத்தின் தொடர்புகளை காண்பிக்கிறது, ரைட்டா. அண்டு த ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் இன் அயனிக் சாலிட். ஸ்ட்ரக்சர்னா அதாவது வடிவமைப்பு, அதாவது அமைப்பு. அரேஞ்ச்மெண்ட் அமைப்பு, ஸ்ட்ரக்சர்னா வடிவ அமைப்பு. இது ஸ்ட்ரக்சர்னா வடிவம், அண்டு அரேஞ்ச்மெண்ட்னா வடிவ அமைப்பை இவை காண்பிக்கிறது. இதில் அயனிக் சாலிடில். இப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா, இப்போ ஒரு அயனிக் சாலிட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ரேஷியோ போட்டிருக்கோம் ஆர்சி அப்படின்னா கேட்டையான் ரேடியஸ்னு அர்த்தம். ஆர்ஏ டிவைடட் பை ஆர்ஏ ஆணையான் ரேடியஸ். அது ரெண்டே வகுத்தோம்னா என்ன கிடைக்குது? 0.155 0.255 வரைக்கும் கிடைக்குது, ரைட்டா. அடுத்தது என்னது? 0.255 0.414 கிடைக்குது. அடுத்து அதே மாதிரி கண்டினியூ ஆகுது பாரு. அடுத்து 0.414 0.732 வரை கிடைக்குது. அடுத்து 0.732 1.0 முழு எண்ணாக கிடைக்கிறது, ரைட்டா. அப்போ இதை பாருங்கள், இது ரேடியஸ் ரேஷியோ. கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் என்னது? அந்த ஒவ்வொரு ஆட்டத்துக்கு சுற்றி உள்ள ஆட்டங்கள் எத்தனை, ஒரு ஆட்டம் இருக்குது அது சுற்றி ஏற்கனவே படித்தவங்களுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் ஒன்று. அது என்னது? இதுக்கு இந்த மாதிரி ரேடியஸ் ரேஷியோ இருந்தால் அதுக்கு 0.155 0.223 இருந்தால் ரேடியஸ் ரேஷியோ 3 அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3னா இந்த ஆட்டத்தை சுற்றி 3 ஆட்டங்கள் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போது ஆட்டம் இல்லை, இது அயான் சுற்றி 3 இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இது என்னது? அதனோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு ட்ரைகனல் பிளான்ஸ். 3 இருக்குது, ட்ரைகனல் மாதிரி இருக்குது. ட்ரைகனா முக்கோண வடிவத்தில் இருக்கிறது, பிளானர் அப்படின்றான். 3 தானே இருக்கிறது. எப்படின்னா இங்கே பாருங்கள், முக்கோண வடிவம் இப்படி தானே, ட்ரைகனல் பிளானர் இப்படி தானே இருக்குது. இங்கே ஒன்று நடுவில் உள்ளது ஒரு ஆட்டம், இதை சுற்றி 3 இருக்குது, ரைட்டா. அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கான்? B2O3ன்றான். B2 என்னது? போரான். O3 என்னது? ட்ரை. 3 ஆக்சிஜன் இருக்கிறது, ட்ரை ஆக்சைடு. போரான் ட்ரை ஆக்சைடுன்னு அர்த்தம், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டாவது பாருங்கள். இந்த அளவாக இருந்ததுன்னா ரேடியஸ் ரேஷியோ 0.225 0.414 இருந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் அதை சுற்றி எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 4 ஆட்டங்களாக இதை வச்சுக்க, இது அயன்ஸ்களை வச்சுக்க 4 இருக்கும், ரைட்டா. அதை என்னது? டெட்ரான்னு 4 தானே, டெட்ரா ஹைட்ரல் அப்படின்னா 4 சுற்றி இருக்கும், ரைட்டா. 4 இது இதன வடிவமைப்பில் இருக்கும். இது எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா காண்பிக்கிறேன் பாருங்கள். இது ஒன்று இந்த
வந்துருச்சா? டெட்ரா எத்தனை பக்கம் இருக்குது? இந்த கீழே ஒரு பக்கம் இருக்குது, இந்த சைடில் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று 3 பக்கம் இருக்குது, 4 பக்கம் இருக்கா? டெட்ரா 4 ஆட்டங்கள் சூழ்ந்துருக்குது. சென்டரில் ஒரு ஆட்டம் இருந்தால் 4 ஆட்டங்கள் இதனை சூழ்ந்துருக்குது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ இது என்ன சொல்கிறான்? இசட்என் எஸ்ன்றான். இசட்னா ஜிங்க்கு, எஸ்னா சல்ஃபைடு, PHIDன்னு போடணும், சல்ஃபைட்டுன்னு போடக்கூடாது. சல்ஃபைடு ஜிங்க் சல்ஃபைடுன்னு போடலாம், இல்லை ஜிங்க் பிளெண்டின்னு போடலாம். எப்படி இது எப்படி வாசிக்கலாம்னு சொன்னால் ஜிங்க்கு ZNC பிளெண்டின்னு போடலாம், BLENDன்னு எழுதலாம் அந்த எஸ்ஸை. இல்லை சல்ஃபைடுன்னு எழுதுங்க, சல்ஃபைடு PHIDE. ரைட்டா? சல்ஃபைடு சல்ஃபைட்டுன்னு எழுதுங்க, டீ போடக்கூடாது. ரைட்டா? பிளெண்டின்னு போட்டுக்கோங்க, இல்லை சல்ஃபைடுன்னு போட்டுக்கோங்க. ரைட்டா? சரி, மூணாவதாக இந்த அளவில் 0.414 0.732 இருந்தால் 6 இருக்கும். இதை சுற்றி 6 இருந்தால் அது என்ன சொல்லுது? ஆக்டோஹைட்ரல்னு சொல்கிறான். அப்போது ஆக்டோஹைட்ரல் இது NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு. நம்ம சாப்பிட்ற உப்பு எது? நம்ம சாப்பிட்றோம்ல உப்பு, அந்த உப்பு தான் சோடியம் குளோரைடு. இது எப்படி இருக்கும் ஆக்டோஹைட்ரல்னா? இதில் ஏன் 6 இருக்குது அப்படின்னா 6 தான் இதில் இருக்கும். ஆனால் ஆக்டோனா 8 பக்கங்கள் இருக்கும். அதில் 4 பக்கம் 8 பக்கம் எப்படி அமைந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 8 பக்கம் 6 சுற்றி இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இதனை சுற்றி இதான் நடுவில் உள்ளது வச்சுக்கணுமே. இதை சுற்றி எத்தனை இருக்குது? 6 இருக்கா? அந்த 2 2 3 4 5 6 இதை தான் ஆக்டோஹைட்ரல். அப்போ இதுக்கு 8 பக்கம் எப்படி வரும்? ஜாயின் பண்ணிட்டியா? இப்போது இதை ஜாயின் பண்ணிட்டு 8 பக்கம் வந்துருச்சா? இது ஜாயின் பண்ணிட்டீங்களா? 8 பக்கம் அந்த பாருங்கள். இது ஒரு இப்படி போடணும் இதையும், சரியா? போட்டால் இது எத்தனை பக்கம்? மேலே இந்த 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 கனசதுரம் இருக்குல்ல, சதுரத்துக்கு மேலே 4 இருக்கா? இது ஒரு பக்கம், இது 1, அங்கிட்டு 1 இங்கிட்டு 4. அப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இப்படி தான் போடணும். இந்த சைடு 4 தான், கீழே 4 கீழே 3, இந்த உள்பாகம் இருக்குல்ல இதுக்கு, இதில் 1 4 8 பக்கம் ஆயிடுச்சா? அப்போ சுற்றி எத்தனை இருக்குது? 6 தானே இருக்குது. இதை இந்த ஒரு ஆட்டத்தை சுற்றி 6 ஆட்டங்கள் இருக்குது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இது NaCl. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த 0.732லேருந்து 1 வரைக்கும்னா 8. அப்போ இது என்னது? கூபிக்ன்றான். இது என்னது? சீசியம் குளோரைடு. என்னது? சீசியம் என்னது? சீசியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. CESIUM சீசியம் குளோரைடு. ரைட்டா? இதை சிஎல்னு சீசியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இது என்னது? கூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். கூபிக்கு அப்படின்னா எத்தனை சுற்றி இருக்கும்? இதுக்கு 8 இருக்கும். ரைட்டா? இதை சுற்றி எத்தனை இருக்கும்? 8 ஆட்டங்கள் இருக்கும். ரைட்டா? ஆட்டம்ன்றதில் நீங்கள் அதை அயன்ஸ் தான் இந்த இடத்துல வந்துவிட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இம்பெர்ஃபெக்ஷன் இன் சாலிட். பெர்ஃபெக்ஷன்னா சரியாக இருக்கிறது. இப்போ உடைகள், ஒரு மாணவரோட உடை சரியாக யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னா இஸ் பெர்ஃபெக்ட் இருக்காங்க. அப்போ இம்பெர்ஃபெக்ட் அப்படின்னா உடை சரியில்லை, ஒன்று அழுக்காக இருக்குது, இல்லை காலர் கிழிஞ்சிருக்கும், இல்லை பேண்ட் சட்டையை தூக்கி மடித்து விட்டுருப்பாங்க அப்படின்னா இம்பெர்ஃபெக்ஷன் அர்த்தம். அப்போ இம்பெர்ஃபெக்ஷன் மீனிங் என்னது? இம்பெர்ஃபெக்ஷன் இன் சாலிட். ஒரு சாலிடில் பர்ஃபெக்டாக செல்லுகள் அமைந்திருந்ததுன்னு சொன்னால், அதாவது ஆட்டங்கள் அமைந்திருந்ததுன்னு சொன்னால் அது வந்து பெர்ஃபெக்ட் சாலிட்பாங்க. இம்பெர்ஃபெக்ஷன்னா ஒன்று இடம் மாதிரி இருக்கும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது ஆட்டம், இல்லை ஒன்று கூட இருக்கும், இல்லை ஒன்று குறைஞ்சிருக்கும், இல்லை ஒரு ரோவே மாறி இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லி காமிப்பேன். இது ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கேன். இங்கே ஆட்டங்கள் இப்படியே இருந்துச்சு, கரெக்டாக ப்ரொபோஷனாக இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா 9 இருக்குது இருந்ததுன்னா இது வந்து பெர்ஃபெக்ட் சாலிட். இதை விட்டுட்டு இந்த ஒன்று காணாமல் போச்சு, ஒன்று இல்லை, மீதி கம்மியாக இருக்குது அப்படின்னா இம்பெர்ஃபெக்ட். இல்லை ஒன்று கூட இருக்குது, இம்பெர்ஃபெக்ட். இல்லை ஒன்று தள்ளி இருக்குது, இந்த நேர்கோட்டில் இல்லாமல் தள்ளி இருக்குது, இம்பெர்ஃபெக்ட். இல்லை இப்படி நேர்கோட்டில் தானே 3 அமைஞ்சிருக்கு, இதுக்கு பதில் நடுவில் உள்ள நேர்கோட்டு தள்ளி இருக்குது, இது ஒட்டி இருக்குது, இங்கே 2க்கு நடுவில் கேப்பு ஜாஸ்தியாக இருக்குது, இது இம்பெர்ஃபெக்ட். இதுகளில் பேர் இம்பெர்ஃபெக்ட். அப்போ இம்பெர்ஃபெக்ட் இன் சாலிட்னா 99% சாலிட் வந்து இம்பெர்ஃபெக்டாக தான் கிடைக்கும், பெர்ஃபெக்டாக கிடைக்காது. ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அதை இம்பெர்ஃபெக்ட் சாலிட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது எப்படின்னு பார்ப்போம். சரியா? அக்கார்டிங் இம்பெர்ஃபெக்ட்னா
குறையுள்ள சாலிட்னு அர்த்தம், ரைட்டா? அப்போது அக்கார்டிங் டு த லா ஆஃப் நேச்சர், அதாவது லா ஆஃப் நேச்சர்னு இயற்கையின் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம், இயற்கை நம்மளுக்கு என்ன வழங்கியிருக்கு? ஆக்சிஜனை காற்றுல கொடுத்துருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கொடுத்துருக்கு, தண்ணீரை கொடுத்துருக்கு, மரங்களை கொடுத்துருக்கு. இதுதான் இயற்கை. அப்போ அக்கார்டிங் டு த லா ஆஃப் நேச்சர், அதன் பிரகாரம், எதன் பிரகாரம்? லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதிகளின் பிரகாரம். நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட், எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்னா எல்லாமே சரியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் நத்திங் இஸ் பெர்ஃபெக்ட், எதுவுமே சரியில்லை. இயற்கையின் சட்டத்தின் பிரகாரம் எதுவுமே சரியாக அமைக்கவில்லை, கொஞ்சம் குறையோடு தான் இருக்கும், ரைட்டா? அண்டு ஸோ ஆகவே கிறிஸ்டல்ஸ் நீட் நாட் பி பெர்ஃபெக்ட். கிறிஸ்டல்ஸ்னால் படிகங்களும் எப்படி இருக்கணும்? எதுவுமே பெர்ஃபெக்டாக இல்லைன்னா படிகங்களும் பெர்ஃபெக்டாக இருக்காது. அண்டு ஸோ அதனால் கிறிஸ்டல்ஸ் படிகங்களும் நீட் நாட் பி பெர்ஃபெக்ட், அதுவும் பெர்ஃபெக்ட், அதாவது சரியாக அமைக்கப்படவில்லை என்று பொருள்படுகிறது. They always found to have some defects in the arrangement of their constituent particle. constituent என்னது? அதற்கு உள்ளே அமைந்திருக்கக்கூடிய பொருட்கள். இது கிறிஸ்டலுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னது? ஆட்டமோ கிறிஸ்டல் என்னது? அயன்ஸ் தான் இருக்கும், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன் கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகிள்ஸ். பார்ட்டிகிள்னா பொதுவான பேர், அதுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய பொருட்கள். தே எதை குறிக்க? கிறிஸ்டலை குறிக்குது. அப்போ தே ஆல்வேஸ் ஃபவுண்ட், அவைகள் எப்போவுமே தென்படுகிறது. எப்படி? டு ஹேவ் சம் டிஃபெக்ட்ஸ், ஏதாவது சில குறைபாடுகளோடு தான் கிறிஸ்டல்கள் தென்படுகிறது. தேனா கிறிஸ்டல் குறைவா ஈஸ் எதில் குறைபாடு? இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தர் கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல். இந்த அரேஞ்ச்மெண்ட்னா அமைப்பு, வடிவமைப்பு. என்னது? இதனோட வடிவமைப்பு? இந்த அரேஞ்ச்மெண்ட் வடிவமைப்பு ஆஃப் தேர்னா எதை குறிக்குது? கிறிஸ்டல் குறிக்குது. ஆஃப் தேர் கன்ஸ்டிடியூயன்ட் பார்ட்டிகல், அதுக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய பார்ட்டிகல் பொருட்களின் வடிவமைப்பில் குறைபாடுகள் இருக்கிறது எப்பயும் அப்படின்றான். அது அமைந்துட்டேன். இப்போ தான் சொன்னல, கரெக்டாக அந்த புள்ளி இருக்கணும். அங்கங்கே கொஞ்சம் முன்னபடி இருந்தோ பின்னாடி இருந்தோ இல்லை நெளிஞ்சு இருந்தாலும் அது வந்து சரியான வடிவமைப்பு கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு தீஸ் டிஃபெக்ட் எஃபெக்ட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாலிட். அப்போ இந்த குறைபாடானது எதை பாதிக்குது? அந்த கிறிஸ்டலோட ஸ்ட்ரக்சர், அமைப்பை பாதிக்குது. உனக்கு கோணிச்சிருக்கோ இல்லை நீண்டிருக்கும், அல்லது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, வேதியியல் குணநலங்களையும் பாதிக்குது. இது ரெண்டு தான் பாதிக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம், ஆனால் அமைப்பை பாதிக்கிறது. சரியான அமைப்பில் இருக்காது. உப்பு எப்படின்னு சரியான அமைப்பில் இருக்குது, ஒழுங்கு இல்லாமல் தானே இருக்குது. அதேமாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது குணங்களையும் பாதிக்கிறது, அதாவது கெமிக்கல் வேதியியல் குணங்களையும் பாதிக்கிறது. தீஸ் டிஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னா பாதிக்கிறது த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாலிட். ஃபிசிக்கல்னால் ஸ்ட்ரக்சரை குறிக்கிறது, கெமிக்கல்னால் வேதியியல் வினைகளை குறிக்கிறது. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் குணங்கள் ஆஃப் த சாலிட், அந்த சாலிட்டோட இது ரெண்டையும் பாதிக்கிறதுன்னு சொல்கிறான், ரைட்டா? அண்ட் ஆல்சோ ப்ளே, கூட இன்னொன்னையும் செய்யுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எது டிஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வேரியஸ் ப்ராசஸ் அப்படின்றான். ஆல்சோ ப்ளே இன்னமும் வேலை செய்கிறது, அந்த இது இம்பர்ஃபெக்ஷன் எது? அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் முக்கியமான பங்கு வகிக்கிறது. என்ன வேலை? இன் வேரியஸ் ப்ராசஸ், பல செயல்பாடுகள், செயல்பாடுகள், பல செயல்பாடுகள்லையும் இது பங்கு வகிக்கிறது. அப்படின்னா பல செயல்பாடு, பல வினைகளில் இது பங்கு வகிக்கிறது. எப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு சிலிக்கான் அப்படின்றது என்னது? அது ஒரு நான் கண்டக்டர், அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாது. கரண்ட்டை பாய்ச்சிருந்தேன்னா இந்த சைடு பாய்ச்சினா அந்த சைடு வராது. அது ஒரு நான் கண்டக்டர், அது கண்டக்ட் பண்ணாது எலக்ட்ரானை. ஆனால் அந்த சிலிக்கான் கூட நான் ஒரு பாஸ்பரஸை சேர்த்துட்றேன். சிலிக்கான் என்ன ஒழுங்கு அமைந்திருக்கும் ஸ்ட்ரக்சர், அதில் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் இம்ப்யூரிட்டினா ஒரு கலவை, ஒரு அசுத்தமாக பாஸ்பரஸ் என்ற ஒரு இதை நான் சேர்த்த உடனே அது எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த சிலிக்கான் முதல்ல இருந்த சிலிக்கான் ஒரிஜினல் சிலிக்கானாக இருந்துச்சு, அது பாஸ் பண்ணலை. இப்போ நான் இம்ப்யூரிட்டி சேர்க்குறேன், பாஸ்பரஸை சேர்த்த உடனே அது என்னவாயிடுச்சு? இம்பர்ஃபெக்ட் சாலிட் ஆயிடுச்சு. இம்பர்ஃபெக்ட் சிலிக்கான் சாலிட், அது கரண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுதான் சொல்கிறான். இந்த வினைக்கு இம்ப்யூரிட்டி ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக எ ப்ராசஸ் கால்டு டோப்பிங் செயல்பாடுகள். டோப்பிங் செயல்பாடுகள் லீட்ஸ் டு எ கிறிஸ்டல்னா ஒரு கிறிஸ்டலை கொண்டு செல்கிறது, செய்ய வைக்கிறது. லீட்ஸ்னால் செய்ய வைக்கிறது, இல்லை கொண்டு செல்கிறது. இம்பர்ஃபெக்ஷன் தான் என்னது? ஒரு டோப்பிங் ப்ராசஸ் ஆனது. அண்ட் இட் இன்க்ரீஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் மெட்டீரியல். பார்த்தேன் சொல்லிட்டு, செமிகண்டக்டர் மெட்டீரியல் சிலிக்கான் சொன்னால, அந்த சிலிக்கானில் நான் ஒரு டூப்பிங் செயல்பாடுகளுக்காக வேண்டி ஒரு இம்பர்ஃபெக்ஷன், அதாவது இம்ப்யூரிட்டியான பாஸ்பரஸை சேர்க்கும்போது
அது கரண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதான் சொல்கிறேன் டூப்பிங்னா அதுதான் சொல்கிறான் அதை இணைக்கிறது. அதாவது என்ன சொல்கிறான், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக எ ப்ராசஸ் கால்டு டூப்பிங்னு இம்புராரிட்டியை கலக்கிறது. ரைட்டா? அந்த சிலிக்கானில் அந்த இதில் இம்புராரிட்டி இன்னொன்று கலக்கிறது. டூப்பிங்னா கலக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கலவை செய்வது. லீஸ்னால் செயல்பட வைக்கிறது. எதை செயல்பட வைக்கிறது? ஒரு கிறிஸ்டல் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாமல் இருந்தால் கூட நான் பாஸ்பரஸ் என்னது, இம்புரிட்டி, ஒரு அசுத்தமானதுன்னு வச்சுக்கேன். அதை நான் சேர்க்கும்போது அதான் டூப்பிங், இணைக்கும் போது அது என்ன செய்கிறது, அது கரண்ட்டை பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அதான் சொல்கிறான் ஏ ப்ராசஸ் கால்டு டூப்பிங்னு இந்த இடத்துல இணைத்தல்னு போட்டுக்கோம். இணைக்கும் போது லீஸ்னு செயல்பட வைக்கிறது. எதை செயல்பட வைக்க? ஒரு கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷன். ஒரு கிறிஸ்டலை எவ்வாறாக செயல்பட வைக்கிறது? ஒரிஜினல் கிறிஸ்டலை இம்பர்ஃபெக்ஷனாக செயல்படும். இம்பர்ஃபெக்ஷனா அதாவது ஒழுங்கினமற்ற முறையில் இருப்பதாக அது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றான். அதுக்கடுத்து என்ன செய்கிறது? இட் இன்க்ரீஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் எ செமி கண்டக்டர். இது என்ன செய்கிறது? கூட்டுகிறது. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சாரத்தை ஓட வைக்கிறது. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்சாரத்தை ஓட வைக்கிறது. இதில் ஆஃப் எ செமி கண்டக்டர் மெட்டீரியல் என்னது? கண்டக்டர்னா மின்சாரத்தை கடத்துவது. செமி கண்டக்டர்னா பாதி கடத்துவது. அப்போ கடத்தாதுன்னு அர்த்தம். அது செமி கண்டக்டர் மெட்டீரியல் சச் அஸ் சிலிக்கான் ஆன செமி கண்டக்டர் மெட்டீரியலில் இம்புரிட்டி சேர்க்கிறதுக்கு பேர் என்னது? சேர்க்குற செயல்பாடுக்கு பேர் என்னது? டூப்பிங். அப்போ சேர்க்கும்போது என்ன செய்கிறது? அந்த செமி கண்டக்டர் மெட்டீரியலை கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறது. அது எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னா, அந்த கிறிஸ்டல் தானே சிலிக்கான், அதை இம்புரிட்டியை மாற்றிடுது. இம்புரிட்டினா அதாவது அதோட நிலைப்பாடு சரியில்லாமல் மாற்றிடுது. ரைட்டா? இம்பர்ஃபெக்ஷன் என்னது? அதாவது அதோட பர்ஃபெக்ட் இல்லை, இம்பர்ஃபெக்ட்னா அது வந்து சரியில்லாமல் ஆக்கி விடுகிறது என்று சொல்கிறார். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா? அப்போ இதே ப்ராசஸ் இன்னொன்றுக்கு இருக்குது. த எபிலிட்டி ஆஃப் த ஃபெரோமேக்னெட் மெட்டீரியல். ஃபெரோமேக்னெட்னா அயனோட திறன் ஆனது மெட்டீரியல்னா பொருள். அதாவது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ ஃபெரோன்றது அயன், மேக்னெட்டிக்னா அப்போ இரும்பு தானே. உனக்கு நீ ஒரு காந்தம்ன்றால இரும்பில் தானே உண்டாக்குனது. வெறும் இரும்பை நம்ம காந்தமாக்கிட்டோம். அப்போ அந்த இரும்பு தானே ஃபெரோ மேக்னெட்டிக். அதை என்ன சொல்லுவாங்க? ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஏன்னா ஒரு இரும்பு காந்தம் ஆயிடுச்சுன்னா அது ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போது அது எப்படி அதுக்கு காந்தம் ஆக்குனாங்க? இரும்பாக தான் இருந்தது. அதைத்தான் சொல்கிறான், த எபிலிட்டி ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். எப்படின்னா திறன். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலோட திறனானது சச்சஸ் உதாரணத்துக்கு அயனில் தானே ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்துச்சு. அது போக நிக்கல் தானே வந்துச்சு. அதான் எக்ஸட்ரா இப்படியெல்லாம் இருக்குதாப்பா அப்படிங்கிறான். டு பி மேக்னடைஸ்டு. அவைகள் எப்படி இந்த அயன் அண்டு நிக்கல் எல்லாம் மேக்னடைஸ் ஆக்கப்பட்டுள்ளது. மேக்னடைஸ்னால் அது மேக்னெட் மாதிரி ஆக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அதேமாதிரி தேவைன்னா அது டிமேக்னெட் பண்ணிக்கலாம். அந்த மேக்னெட் பவரை நம்ம எடுத்துடலாம். அண்டு டு பி மேக்னடைஸ்டு அண்டு மேலும் டிமேக்னடைஸ்டு. அது மேக்னெட்டையும் நம்ம பண்ணலாம், அதே மாதிரி டிமேக்னெட்டாகவும் பண்ணலாம். எப்படி? டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இம்பர்ஃபெக்ஷன். டிபெண்ட்ஸ் இது எதை சார்ந்திருக்கிறது? அந்த அயன்லையும் நிக்கல்லையும் உள்ள இம்பர்ஃபெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன். அப்படின்னா அதில் இம்புரிட்டி கலந்துருந்ததுன்னா அதை இம்பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ஸ் இருக்கிறது ஆஃப் இம்பர்ஃபெக்ஷனா சரியில்லாமல் இருக்கிறது. அப்படின்னா அது இம்புரிட்டி கலந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போது கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. இந்த மாதிரி இதனோட குறைபாடுகள், இந்த கிறிஸ்டல் டிஃபெக்ட் இருக்குல்ல, இதை பல வகைகளாக பிரிக்கலாம். கிறிஸ்டல்னா படிக குறைபாடுகள் இருக்கின்றன. கிளாசிஃபைடு அஸ் ஃபாலோஸ். வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அஸ் ஃபாலோஸ் கீழ்கண்ட மாதிரி வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 1 பாயிண்ட் டிஃபெக்ட், 2 லைன் டிஃபெக்ட், 3 இன்டர்ஸ்டியல் டிஃபெக்ட், 4 வால்யூம் டிஃபெக்ட். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொன்னால் இங்கே வாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் டிஃபெக்ட், இது ஒரு கிறிஸ்டல். இதில் நான் உதாரணத்துக்கு 3 எடுத்துக்கிறேன். இது இப்போ கரெக்டாக இருக்குது, சாலிட். ரைட்டா? இதில் கரெக்டாக இதெல்லாம் இம்பர்ஃபெக்ட் கிடையாது, பெர்ஃபெக்ட் சாலிட்னு வச்சுக்கிறோம். அப்போ இம்பர்ஃபெக்ட் சாலிட்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் அந்த இது இல்லை, இந்த புள்ளி இல்லை அப்படின்னா இருக்க வேண்டிய இடத்துல புள்ளி இல்லை அப்படின்னது. இது அந்த இடத்துல வேகண்ட்டாக இருக்குது, இது இல்லைப்பா. அப்போ வேகண்ட்டாக இருக்குது, அப்போ அங்கே ஒன்று வேணும். அப்போ இதை இம்பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. ஆனால்
இதை தான் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ்னால் இந்த இடத்துல இல்லை, ஒரு இது ஆட்டமோ இதை காணாமல் போச்சு, அதான் பாயிண்ட் புள்ளி. இது வந்து பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லை ஜீரோ டைமென்ஷன்னு சொல்லலாம். எழுதிக்கோங்க சைடில், ஜீரோ டைமென்ஷன். இதுக்கு எதாவது டைமென்ஷன் இருக்கா? எக்ஸ் ஒய் இஜெட்னு போடுறோம்ல, ஒவ்வொரு டைமென்ஷன் இல்லை. ஏன்னா இது ஒரு புள்ளி தான், இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸும் கிடையாது, ஒய் ஆக்சிஸும் கிடையாது, இஜெட் ஆக்சிஸும் கிடையாது. அதனால் ஜீரோ டைமென்ஷன்னு சொல்லலாம். ரைட்டா? இன்னொன்று அடுத்து லைன் டிஃபெக்ட்ஸ். லைன் டிஃபெக்ட்னால் நேர்கோட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்படின்னா இப்போ இந்த கோடு சென்டரில் கரெக்டாக இருக்குது, ரெண்டுக்கும் இந்த மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது, இதுக்குள்ள டிஸ்டன்ஸு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி இன்னொன்று என்னென்ன வரைகிறேன் பாருங்களேன். இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அப்புறம் இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு, அப்போ டிஸ்டன்ஸ் வித்தியாசம் தெரியுதா? இது எவ்வளோ அளவு அதிகமாக இருக்குது தூரம். இது எப்படி? அப்போ இந்த நடுவில் உள்ள லைன் மேல் நோக்கி போயிடுச்சு, ஒரு லைனே மேல் நோக்கி போயிடுச்சு. அப்போ இது லைன் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதை என்ன சொல்லுவாங்க? லைன் டிஃபெக்ட். அப்போ இந்த லைன் டிஃபெக்ட் அப்படின்றது என்னவா இருக்கிறது? ஒரு லைன், ஒரு டைமென்ஷன். இது ஜீரோ டைமென்ஷன், இது ஒரு லைன். இப்படி புள்ளிகள், 3 புள்ளிகள் மேலே போயிடுச்சு. அப்போ லைன் டிஃபெக்ட் வந்து ஒரு டைரெக்ஷனாக தான், எக்ஸ்னா எக்ஸு, இல்லை ஒய் இப்படி இப்படி மேலே போச்சுன்னா இப்படி உள்ளது ஒய் ஆக்சிஸ் எடுத்தோம்னாலும் இப்படி தள்ளி வந்துடுச்சுன்னா அது ஒன்று, ஒரே ஒரு டைரெக்ஷன் தான் இருக்குது. அப்போ லைன் டிஃபெக்ட் வந்து ஒன் டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். அப்போது அதாவது இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸ்ன்னு தான். இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸ்னா 2 டைமென்ஷன். எத்தனை டைமென்ஷன்? 2 டைமென்ஷன். இது எப்படின்னு பார்ப்போம். 2 டைமென்ஷன் எப்படி வரும்னா, இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்ஸ்னால் காலி இடம்னு அர்த்தம். இண்டஸ்ட்ரியல்னால் என்னது? வெற்றிடம். ரைட்டா? 2 மாலிக்குளுக்கு நடுவில் உள்ள ஒரு கேப். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு மாலிக்குள், இங்கே ஒரு மாலிக்குள், இங்கே ஒரு மாலிக்குள், இங்கே ஒரு மாலிக்குள், இது நடுவில் கேப் இருக்குது இல்லையா? அந்த கேப்பை தான் சொல்கிறாங்க என்னது? இண்டஸ்ட்ரியல்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதை என்ன சொல்லுவாங்க? இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியல்னா இடைவெளி. இப்போ ஞாபகம் வருது, இடைவெளின்னு சொல்லுவோம். இடைவெளி இந்த இதுக்கு நடுவில் இடைவெளி இருக்கா, இதுக்கு நடுவில் இடைவெளி இருக்கா, அந்த 4க்கு நடுவில் இடைவெளி இருக்குல்ல. அப்போ இடைவெளி டிஃபெக்ட்ஸ். இது 2 டைமென்ஷன். இது எப்படி 2 டைமென்ஷன்? ஆனால் இது வால்யூம் டிஃபெக்ட்ஸ், இது 3 டைமென்ஷன். இது எப்படி 2 டைமென்ஷன் ஆகும்னா, இருங்க நான் காமிக்கிறேன். உங்கள் படத்தில் எதாவது போட்டுக்கானான்னு பார்க்குறேன். இந்த போட்டிருக்கான் இல்லையா? இது என்னது? இது உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொல்லுவாங்க? இது வந்து 2 டைமென்ஷன். இது என்ன சொன்னால் இண்டஸ்ட்ரியல் டைமென்ஷன் அப்படின்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியல் இந்த இது வந்து வேகன்சி பொசிஷன் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? வேகன்சி பொசிஷன் சொல்லுவாங்க. இது வேகண்ட் ஆச்சா, ஒன்று வெளியில் போயிடுச்சா, வேகண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இல்லை பாருங்கள், என்ன இல்லை? ஆணியானி இல்லை. ரைட்டா? ஆணியான் தானே சிறுசு, ஆணியான் இல்லை. மைனஸ்ன்றது கேட்டையான், ஆணியானி இந்த இடத்துல இல்லை. அப்போது இது வந்து என்னது? வேகன்சி டிஃபெக்ட். அதாவது வேகன்சி டிஃபெக்ட்னாலும் இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்னாலும் ரெண்டுமே பாயிண்ட் டிஃபெக்டில் தான் வரும். ரைட்டா? அப்போ பார்த்துக்கோங்க. இது இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்னா என்ன தெரியுமா? இருங்க நான் இங்கே இருக்கான்னு பார்க்குறேன், வேறு ஏதாவது படம் இருக்கான்னு பார்க்குறேன். சரி, நானே போட்டு காமிச்சிடுறேன். இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்னா இங்கே பாருங்கள் எப்படின்னா, இப்போ இதுக்கு இந்த படம் இருக்குது. ரைட்டா? இது கேட்டையான் பெருசு. அப்போது இது என்ன செய்யுது? இது சிறுசு ஆணையான், இது பெருசு கேட்டையான், இது சிறுசு ஆணையான், இது கேட்டையான் பெருசு, இது ஆணையான் சிறுசு, இது கேட்டையான் பெருசு, ஆணையான் சிறுசு. ரைட்டா? இப்போ இந்த நடுவில் கேப் இருக்குது இல்லையா? இந்த கேப்பில் வந்து இதான் இண்டஸ்ட்ரியல். இதில் வந்து ஒரு ஆணையான், சின்ன ஆணையான் உக்காந்துருச்சுன்னு சொன்னால் அதைத்தான் இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? புரிஞ்சுக்கிட்டா? அது விளக்கமாக கீழே போகும்போது சொல்கிறேன். அப்போ வால்யூம் டிஃபெக்ட் அப்படின்னா இது 3 டைமென்ஷன். வால்யூம்னால எக்ஸ் ஒய் இஜெட் தான் 3 டிஃபெக்ட் வரும். இதில் எப்படின்னா ஒரு கூபிக் யூனிட்டில் எல்லா இடத்துலையும் குறைபாடுகள் இருக்கும். ஒரு கூபிக் யூனிட்னா இதுதான் கூப் ஸ்ட்ரக்சர், இதுதான் வால்யூம். 3 டைமென்ஷன் இருக்கா? எக்ஸு ஒய்ஏ இசட் 3 இருக்கா? அப்போ இது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் டிஃபெக்ட்டுகள் இருக்கும். லைன் டிஃபெக்ட் இருக்கலாம், உனக்கு இது பாயிண்ட் டிஃபெக்ட் இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட் இருக்கலாம். இது இருந்தால் இது வால்யூமே எஃபெக்ட் ஆகும், வால்யூம் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது 4 டிஃபெக்ட் இருக்கிறது. இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம்.
சரியா? இது 0 டைமென்ஷன், இது சிங்கிள் டைமென்ஷன், இது டபுள் டைமென்ஷன், இது ட்ரிபிள் டைமென்ஷன், 3 டைமென்ஷன். ரைட்டா? இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இன் திஸ் ப்ராசஸ், இந்த போர்ஷனில் வி கான்சன்ட்ரேட் நாம் முக்கியத்துவம் எடுத்துக்கொள்வோம். எதை எடுத்துக்கொள்வோம்? ஆன் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் மட்டும் முக்கியத்துவம் எடுத்து படிப்போம்ன்றான். இது அண்டு மோர் ஸ்பெசிஃபிக்கலி இன் அயனிக் சாலிட், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் மட்டும் நம்ம முக்கியத்துவம் எடுத்து படிப்போம் அப்படிங்கிறான். அண்டு மோர் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னா அதிகமாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக நம்ம எதை படிக்கணும்னா, ஸ்பெசிஃபிக்கலினா குறிப்பிடத்தக்க ஒன்றாக, அதிகமாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக எதை படிக்கணும்? இன் அயனிக் சாலிட் அண்டு அயனிக் சாலிடில் உள்ள அயனிக் சாலிட் அண்டு நான் அயனிக் சாலிட்னு சொன்னேன். ரைட்டா? அயனிக் சாலிட் ஆட்டங்கள் உள்ளது. ரைட்டா? அது ஆட்டங்கள் இல்லை, அயன்கள் உள்ளது. அயன்களோட அட்ராக்ஷனால் உண்டாகக்கூடிய சாலிட் தான் அயனிக் சாலிட். அது இல்லாமல் பாண்டிங்கில் உண்டாகுது நான் அயனிக் சாலிட். அப்போது அயனிக் சாலிட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஆர் ஃபர்தர் கிளாஸ் இப்போ பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம். அது மீண்டும் பாயிண்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ்கள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னா, ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட், இந்த லெஃப்ட்டில் பாருங்கள், ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட். ரெண்டாவது நான் ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட். ஸ்டோச்சியோமெட்ரினா வேதிவினை டிஃபெக்ட், குறைபாடுகள். நான் ஸ்டோச்சியோமெட்ரினா வேதிவினை இல்லாத குறைபாடுகள். வேதிவினை இல்லாத குறைபாடுகள். இம்புரிட்டி டிஃபெக்ட்ஸ். இம்புரிட்டினா ஒரு கலவையை கலந்ததுக்கப்புறம் உண்டாகக்கூடிய, எப்படி நான் சொன்னேன்னா, சிலிக்கான் வந்து ஒரு செமிகண்டக்டர், கரண்ட்டை பாஸ் பண்ணாது. ஆனால் நான் பாஸ்பரஸை சேர்த்துடுறேன். பாஸ்பரஸ் வந்து இம்பியூரிட்டி, அது சேர்த்த உடனே கரண்ட்டை பாஸ் பண்ணிடுது. அதான் இம்புரிட்டி டிஃபெக்ட்ஸ். அப்போ இம்புரிட்டி சேர்த்ததுக்கப்புறம் அதில் என்ன டிஃபெக்ட் உண்டாகிறது அதை பற்றி பார்க்குறது இம்புரிட்டி டிஃபெக்ட். இப்போ இதே ரெண்டாக பிரிக்கலாம், ஸ்டோச்சியோமெட்ரியா. அதாவது இது என்ன சொல்கிறான், என்னது, ஷார்ட் கீ எஃபெக்ட். இது எப்படி தான் படிக்கணும்? ஷார்ட் கீன்னு தான் படிக்கணும். ரைட்டா? எனக்கே ப்ரொனன்சியேஷன் வரல. இது ஷார்ட் கீ எஃபெக்ட்னு படிக்கணும். அடுத்து ஃப்ரெங்கல் எஃபெக்ட், இதை படிக்கணும். ரைட்? இந்த ரெண்டு விஞ்ஞானிகள் செய்த ஒரு செயல்பாடுகள் குறிக்குது. இந்த ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்டில் வந்து ஷார்ட் கீ டிஃபெக்ட்னு ஒரு டிஃபெக்ட் இருக்குது, ஒரு குறைபாடு. அது அவர் கண்டுபிடிச்சது. ஃப்ரெங்கல் கண்டுபிடிச்ச டிஃபெக்ட் இது. ரைட்டா? இந்த ரெண்டையும் பார்க்கணும். அடுத்து நான் ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்டில் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அண்டு மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், அதிகமாக இருக்குது அயன்கள். அதே மாதிரி இதில் இந்த மெட்டலில் உள்ள அயன்கள் குறைபாடாக இருக்கிறது. அயன்கள் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு டிஃபெக்டை பார்க்கணும். இது ரெண்டாக பிரிச்சிருக்கான். இது இம்பீரியாரிட்டி டிஃபெக்ட், இவளுக்கு தான் நம்ம படிக்க போகிறோம். ரைட்டா? அடுத்து என்னது? ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட் இன் அயனிக் சாலிட், பொதுவானது படிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்கோட்டி டிஃபெக்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் போவோம்.